கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள யுவராஜுக்கு நாமக்கல் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, யுவராஜுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்க என்ன காரணம்? எந்த வழக்கில் அவருக்கு இந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? ரத்திகா, அந்த முக்கியமான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தான் ஒரு தேடப்பட்ட குற்றவாளியா இருக்காரு. அதாவது கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி பள்ளிப்பாளையம் அருகே தண்டவாளத்தில் ஓமலூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கில் இவர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கடந்த 4 மாதத்திற்கு மேலாக தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கடந்த மாதம் 18ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடி மாற்றப்பட்டு அதன் பின்னர் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வந்தனர். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு வரும்படி 27ஆம் தேதி யுவராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். 28ஆம் தேதி மாலை இரவு வரை அவர் நேரில் ஆஜராகி அந்த விளக்கம் அளிக்காத நிலையில் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்க சிபிசிஐடி போலீசார் நாமக்கல் முதன்மை ஆளுநர் நீதிமன்றத்தில் மனு வைத்திருந்தனர். மனு விசாரித்த நீதிபதி அவருக்கு வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். முத்தியா துரைசாமி, தற்போது இந்த விஷயத்தை அடுத்து சிபிசிஐடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இப்போ தற்போதுதான் அதனாலே அவரை ஏற்கனவே தனிப்படையில் அமைக்கிறார். மேலும் கூடுதலாக தனிப்படை அமைத்து அவரை உடனடியாக அனைத்து விதமான சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து ஓரிரு நாட்களில் இருப்பிடம் கண்டுபிடித்து அவர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பத்தியா